பெரிய செல்வந்தன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ரொம்ப அழகுள்ள ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்தான். அவள் பார்ப்பதற்கு ஒரு தேவதூதன் போல அவள் தோற்றமளித்தாலும் உள்ளத்திலே அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள் என்றுக்கு அவனுக்கு தெரியாது. அவளுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து ஒரு பெரிய பங்களாவில் ஒரு குறையும் இல்லாமல் வைத்திருந்தான். அவன் எப்போதும் வேலை பிஸ்னஸ் என்று இரவு ஒரு 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவதுண்டு. ஞாயிற்றுக்கிழமை தான் தன்னுடைய மனைவியோடு அதிக நேரம் செலவழிப்பான். ஒரு நாள் அவன் பிஸ்னஸ் போய்விட்டு வயிற்றிலே சில கோளாறு இருந்ததுபடியால் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விட்டான். வீட்டில் ஒரு பூட்டு தொங்கிக் கொண்டு இருந்தது. பக்கத்தில் விசாரித்தான், என் மனைவி எங்கே? அவள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் மத்தியானம் 3 மணிக்கு போல் அவளுடைய பாய் ஃப்ரெண்டு வருவான். அவளோடு மோட்டர் பைக்கில் போய்விட்டு இரவு 7 மணிக்குத்தான் அவள் திரும்புவாள். இன்னும் 1 மணி நேரத்தில் அவள் திரும்பி விடுவாள். இவனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ, உயிருக்குயிராய் நேசித்தேனே, எவ்வளவு அன்பு பாராட்டினேன், இவளுக்கு வேறொரு கள்ள காதலன் இருக்கிறானா? கோபத்தில் ஓடி போனான். மார்க்கெட்டில் ஆசிட் வாங்கினான். ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் ஊசி எடுத்து உறிஞ்சி விட்டு அந்த ஆசிடெல்லாம் அந்த முட்டைக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணான். முட்டை நிறைய ஆசிட். வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். 1 மணி நேரமானது. மனைவி ஒய்யாரமாக தன்னுடைய கள்ள காதலனோடு வந்து இறங்கினாள். 2 பேரும் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் திருப்பி போகும்போது இவன் மறைத்து வைத்திருந்த அந்த ஆசிடை அவருடைய முகத்தில் கோபத்தில் எறிந்தான். அந்த முகம் அப்படியே காய்ந்தது, எரிந்து போனது போல் ஆயிற்று. அவருடைய வஸ்திரத்தின் மேலெல்லாம் விழுந்தது. ஐயோ 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 என்று அலறினாள். கடைசியில் அவருடைய ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது அவருடைய கண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. முகம் அலங்கோலமாய் மாறிவிட்டது. அருவருப்பான ஒரு தோற்றம். அடுத்த நாள் பத்திரிகையில் அவள் இளம் பெண்ணாய் கல்யாணத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ. இப்பொழுது அவருடைய முகம் சிதைந்து போயிருந்தது. ஆதாம் ஏவாள் பாவத்துக்கு பிறகு அந்த முகத்தில் உள்ள அந்த இன்னசென்ஸ், அந்த முகத்தில் உள்ள தேவ பிரசன்னம், அவர்களை மூடி இருந்த வஸ்திரம் அவ்வளவும் எடுக்கப்பட்டு போனது. தேவ சாயலை இழந்த அவன் பிசாசின் சாயலுக்கு ஒப்பாய் அவன் மாறினான். மகிமை எடுபட்டு போய்விட்டது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உன்னுடைய மானம் காணப்படத்தக்க நீ நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு உன்னுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள். தன்னுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் அவன் பாக்கியவன். வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆதாம் ஏவாள் நிர்வாணமாய் நின்றார்கள். பாவம்தான் ஒரு மனிதனை நிர்வாணமாக்குகிறது. பழைய ஏற்பாட்டில் யோபு பக்தன் துக்கத்தோடு சொன்னார், நான் நிர்வாணமாய் வந்தேன், நான் நிர்வாணமாய் போகிறேன். பழைய ஏற்பாட்டில் அதுதான் ஒரு நிலைமையாய் இருந்தது. ஆனால் இயேசு ஆதாம் நிர்வாணமாய் நின்ற காட்சி, சிலுவையிலே அவர் நிர்வாணமாய் தொங்கினார். ஓவியர்கள், ஆர்டிஸ்ட்டு ஒரு சின்ன துணி அவருடைய இடுப்பில் கொடுத்திருப்பது போல தோன்றினாலும் அது அந்த ஆர்டிஸ்டோட இரக்கமே தவிர ரோமர் எந்த குற்றவாளியையும் துணியோடு சிலுவையில் அறைவதில்லை.
ஆண்டவருடைய துணியை சீட்டு போட்டு போர்ச்சியவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டார்கள். ஒரு மனிதனை எவ்வளவு கொடூரமாய் வேதனைப்படுத்த முடியுமோ, ஒரு மனிதனை எவ்வளவு அவமான சின்னமாய் மக்கள் முன்பாக நிறுத்த முடியுமோ அப்படி நிறுத்துவதுதான் ரோமருடைய பழக்கம். ஆகவே இயேசுவை பார்க்க வந்த ஸ்திரீகளை குறித்து வேதம் சொல்லும்போது தூரத்தில் நின்று அவரை பார்த்தார்களாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ருசி பார்த்தார். மரணத்தை ருசி பார்த்தார், நிந்தையை ருசி பார்த்தார், சாபத்தை ருசி பார்த்தார், எல்லாவற்றையும் ருசி பார்த்தார். மனிதன் நிர்வாண கோலமாய் நின்றதையும் அவர் ருசி பார்த்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கவே அவர் நிர்வாண கோலமாகி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஏசாயா 61:10 ஆண்டவர் என்ன வஸ்திரத்தை கொடுக்கிறாராம்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அவனுக்கு கொடுத்தேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். துதியின் ஆடையை நான் அவனுக்கு தரிப்பேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, சிங்காரம் என்றால் தேவனுடைய மகிமை கொடுக்கத்தான் பிதாவானவர் என்னை அனுப்பினார். அவனுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்க அனுப்பினார். மனிதன் என்ன செய்தான்? நிர்வாண கோலமாய் இருந்ததினாலே அவனை அட்ராக்ட் பண்ணினது ஒரு மரம். அது ஜீவ விருட்சம் அல்ல. ஏதேன் தோட்டத்திலே ஒரு மரம் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அத்தி மரம். அத்தி மரம் அவனை இழுத்தது. உன்னுடைய மகிமை போனால் என்ன, அதுக்கு பதிலாக என் இலையை நான் தாரேன். அந்த பெரிய தேவ மகிமையோடு அந்த இலை எந்த விதத்திலும் ஒப்பிடத்தக்கதல்ல. அவன் அந்த அத்தி இலைகளை பறித்து அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் உடையை எடுத்துக்கொண்டான். ஏதேன் தோட்டத்திலேயே அந்த அத்தி மரத்து மேலே ஆண்டவருக்கு ஒரு குறை இருந்தது. என் பிள்ளைகளை நான் எவ்வளோ மகிமையால் உடுத்தி இருந்தேன், நீ என்ன என் பிள்ளைகளுக்கு இலை கொடுக்கறது? என்ன அத்தி இலை என்ன பெரிய இலையா? வெயில் அடித்தா காஞ்சி போகும், காற்றடித்தா பறந்து போகும். இதையா என் பிள்ளைகளுக்கு கொடுத்தாய்? இயேசுநாதர் உலகத்தில் வந்தபோது கூட அந்த அத்திமரம் இலையத்தான் காட்டி சிரிச்சிட்டு இருந்தது. அவர் பசியோடு வருகிறார். ஆதாம் மகிமின் வஸ்திரத்தை இழந்து விட்டேனே என்று வருகிறான். அத்திமரம் காண்பித்ததெல்லாம் அதனுடைய இலைகள் தான். மகிமை காண்பிக்க முடியவில்லை, கனிகளை காண்பிக்க முடியவில்லை. ஆண்டவர் அதை சபித்தார். கிறிஸ்துவற்ற மரணத்திலே ஒருவனுடைய ஜீவன் வெளியே போகும்போது அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஆத்துமா நிர்வாணமாய் வெளியேறும். மனிதனுடைய முகத் தோற்றம் இருக்கும், ஆனால் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறானால அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரியும் போது நிர்வாணமாகத்தான் போகும். வெல்லனுள்ள நகரமம் இயேசுவண்டை பயமின்றி ஓடி நீ பந்திடுவாய். சஞ்சலத்திற்கொரு வழி இல்லையே, சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார், காத்துக் கொள்வார். சந்ததம் அவர் நம்மை காத்துக் கொள்வார்.
கழுகு போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாங்கித்துக் கொள். காத்திருந்திடுகையில் ஈந்திடுவார் பெருக்கமுள்ள பெல்லன் மகளுக்கு 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 பெருக்கமுள்ள பெல்லன் மகளுக்கு. வருகிலும் பயப்படாதே, விரைந்துன்னை கர்த்தர் தான் காத்திடுவார். யாதொன்றும் உன்னை பயப்படுத்த எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய் விசுவாசிப்பாய் விசுவாசிப்பாய். எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பாய். அடையும் அந்நாடு சென்று இயேசுவின் மார்பில் நான் ஆனந்திப்பேன். பரமசுகம் தரும் ஊற்றுகளில் பரனோடு நீத்தியும் பானம் செய்வேன் பானம் செய்வேன் பானம் செய்வேன். பரனோடு நீத்தியம் பானம்